இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நானும் பாபு இணைஞ்சிருக்கோம். இது ஒரு வீடியோ காணொலியா. ஓகே. இன்னைக்கு வந்து ரீசெண்டா வந்து ஒரு நியூஸ் பரவுச்சு. இந்த மாதிரி பெட்ரோல் பிரைசஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஏத்தவே இல்லை. லெஃப்ட்ல பாருங்க ஏத்திட்டாங்க, ரைட்ல பாருங்க ஏத்திட்டாங்க, பக்கத்து வீட்டுல பாருங்க ஏத்திட்டாங்கன்ற மாதிரி இது. ஆனா அதுல ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. சரி, ஸ்கேம்னு சொல்றதா இல்ல அதை வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பெட்ரோல் ப்ரைசஸ் அண்ட் அதோட ஒரு ஹிஸ்ட்ரியையும் அது 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 நம்ம ரீட்டைலில் எப்படி நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சின்ன ஒரு பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பே பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். அது சம்மந்தமா நம்ம ரோபோ வந்து கிளாருடன் சில உரையாடல் நடத்தி நமக்கு அதுக்கான தீர்வை வாங்கியிருக்காரு. ஷேர் பண்ணி எங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுங்க ரோபோ. ஆமாம், நம்ம இதில் என்ன மெயினாக பார்க்கணும்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் ஃபுல்லாக பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இந்தியாவில் வந்து ஜீரோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன நடந்துட்டு இருக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்ல, அந்த பிரெண்ட் க்ரூடுன்னு சொல்கிறது, அதுவும் பெட்ரோல் ப்ரைஸும் ஒரு மாதிரி ப்ரொபோஷ்னலாக இருந்துச்சு. ஓகேவா? இப்போ க்ரூட் ஆயில் வந்து $67 இருந்தப்போ 97 ருபீஸ்க்கு நம்மளுக்கு இங்கே பெட்ரோல் வந்து செல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டக்குன்னு சில பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் யூஎஸ்டி இந்தியன் கரன்சியோட ரேட்டு, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் போடுங்கன்னு சொல்கிறனால தான் அதையும் நான் கீழே போட்டிருக்கேன், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த லாஜிக் படி நீ பார்த்தீங்கன்னா, ஒரு டைமில் என்ன ஆச்சு ஆக்சுவலாக அப்படின்னா, பிரெண்ட் க்ரூடோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாச்சுரா, ஒரு $109 வரைக்கும் போச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸைஸ் டியூட்டி கட் பண்ணாங்க. சரியா? ஸோ நீ இந்த 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரலாக ரெண்டுமே போயிட்டுருக்கும், க்ரூட் ஆயில் ப்ரைஸும் பெட்ரோலும் ப்ரொபோஷ்னலாக பெர் லிட்டர் வந்து போயிட்டு இருந்துச்சுல. அந்த லாஜிக் படி நீ பார்த்த அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அந்த பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ஒரே லெவலில் இருக்குது. கரெக்டாக அந்த 100 ருபீஸ்லேயே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ரீசெண்டாக தான் ஒரு $2 வந்து அவங்க கட் பண்ணாங்க போன வருஷம். ஃப்ளாட்டாக இருக்குது. பட் ஸ்டில் என்னன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக குறைஞ்சிச்சுரா. போன வருஷம் தேர்ட் குவார்ட்டரில் வந்து குறைஞ்சிருக்கு ஆக்சுவலாக. சரியா? ஆகஸ்ட் செப்டம்பர் டைமில் வந்து குறைஞ்சிச்சு. நம்ம இங்கே ஒரு லாஜிக் பார்த்தோம்ல, அதாவது பிரெண்ட் க்ரூட் ஏறுறப்ப உங்கள் அந்த பெட்ரோலோட ப்ரைஸ் பெர் லிட்டரும் ஏறுது. அப்போ இறங்குச்சுன்னா அதே லாஜிக் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல, அதை வந்து அவங்க பண்ணவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதுவே வந்து ஒரு மிஸ்லீடிங்கான இதுன்னு நான் சொல்கிறேன். இவ்வளோ நாளாக நம்ம வந்து யாருமே இதை பற்றி பெருசாக கொஸ்டினே பண்ணல. லைக் கீழே இறங்குறப்ப இதுவும் அப்படி ப்ரொபோஷனலாக கீழே இறங்கியிருக்கணும், அதை வந்து அவங்க பண்ணவே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நான் என்ன பார்த்தேன்னா, இதனால் யார் ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? அந்த டியூரிங் த சேம் பீரியட் லைக் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீ கிளியராக பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன இருக்குன்னா, அந்த $100 வந்து போச்சுல அந்த பேரல். அப்போ வந்து அந்த ஓஎம்சி கம்பெனிஸ், அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து சரியான லாஸ்ரா, கிட்டத்தட்ட 18,000 crores லாஸு. அதனால் ஏன்னா அப்போ எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் கட் பண்ணாங்க, ஓஎம்சி கம்பெனிஸ் வந்து அந்த லாஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தான் ஒரு பித்தலாட்ட வேலை வந்து நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த ப்ரொபோஷ்னலாக இந்த க்ரீன் லைன் பெட்ரோல் லைன் கீழே வரணும்னு சொன்னேன்ல, அது வரவே இல்லை பற்றியா? கீழே இறங்குறப்ப ஆமா. அது ஃப்ளாட்டாக ஏன் இருந்திருக்கு. ஏன் வரலைங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு ஆக்சுவலா. ம். அந்த டைம் தான் நம்ம கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டா நம்ம வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் நமக்கு எங்க இறங்கி இருக்கும் அப்படின்னா, கரெக்டா உக்ரைன் ரஷ்யாவோட டிஸ்கவுண்டட் க்ரூடு. ஆமா வார் ஸ்டார்ட் ஆகணும்னா நமக்கு வந்து ரஷ்யா கிட்ட இருந்து டிஸ்கவுண்டடான பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ம். அதுக்கு முன்னாடி வர நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எப்படின்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருப்போம். ஆனா வந்து அவ்வளவு அது ஒரு பல்கா வாங்க மாட்டோம். ஆனா அந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ரஷ்யாவுக்கு நம்மளே ஒரு மேஜர் இதா பர்ச்சேசர் ஆயிட்டோம். ஸோ அது ஆனவன் என்ன ஆச்சுன்னா, நம்மளோட க்ரூட் இம்போர்ட் பண்ற பிரைஸ் வந்து பெர் பேரலுக்கு இட்ஸ் நல்லாவே குறைஞ்சிருச்சு. அரௌண்ட் 60 சம்திங் அந்த ரேஞ்சில் இதுதான் தான். $80 அதோட ஸ்பீக்கு பாரு. லைக் $110 இருந்தது. $80 வந்து லோவஸ்ட் வந்து $70 கிட்டத்தட்ட. இது எப்போ? 2024 Q2ல. 2024 Q2 ஆகுது. ஆமாம், Q2ல.
ஸோ நீங்கள் டிஸ்கவுண்டடாக ரஷ்யாட்ட இருந்து வாங்கி அந்த பெனிஃபிட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கன்சியூமரான நம்மள்ட்ட அவங்க பாஸே பண்ணல. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு அலிகேஷன். நம்பர் ஒன். நம்ம சொல்கிற லாஜிக் படி பார்த்தோன்னா $78 போச்சுல, அதை விட லோவாக இப்போ போயிருக்குடா. ஃபினான்ஷியல் இயர் 25ஓட Q3 இப்போ எவ்வளோ லோவாக போயிருக்கு பாரு. கிட்டத்தட்ட $67 per பேரலுக்கு இருந்தப்போ கூட நீங்கள் ரீட்டைல் பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் வச்சுருந்துருக்கீங்க. எதுவுமே வந்து என் கன்சியூமருக்கு வந்து பாஸே பண்ணல. இவங்க விட்டது போக நிறையா ப்ராஃபிட் எடுத்துட்டாங்கடா அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு அந்த டைமில். இப்போ நல்லா நோட் பண்ணினா இவங்க பெரிய இது பண்ணது வந்து எக்ஸைஸ் டியூட்டி கட் பண்ணாங்க, அப்புறம் ஒரு $2 கட் பண்ணாங்க. அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இவங்க பண்ண ப்ராஃபிட்ஸ் மட்டும் அப்படியே பாரு. லைக் நம்மளுக்கு நான் சொன்ன அந்த லாஜிக் இருக்குல்ல, ஒருவேளை க்ரூட் ஆயில் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவோட ரீட்டைல் பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து வச்சுருந்தாங்கன்னா இந்த வாரம் விட்டுரு, இந்த 2-3 வீக்ஸை வந்து நீ விட்டுரு. நம்ம வந்து ஆக்சுவலாக $24 கம்மியாக பே பண்ணியிருக்கணும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு. நியாயமாக பார்த்தீங்கன்னா ₹70 ₹75 தான் பெர் லிட்டர் பெட்ரோல் வந்து இருந்திருக்கணும் when the crude oil was sold at $67. இது வந்து ப்ராஃபிட். இது வந்து எப்படி இந்த பிரைஸ் சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி crude oil பிரைஸ் அந்த கிரீன் கலர் ஏரோ பாக்குறீங்க இல்லையா, அந்த கிரீன் கலர் லைன் பாக்குறீங்க இல்லையா, அந்த கிரீன் கலர் லைனும் அந்த ப்ளூ கலர் லைனும் வந்து நம்ம வந்து crude oil பிரைஸ் கம்மியா வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நார்மல் இது. ஸோ அதோட ப்ரைஸை வந்து ஒரு ஆங்கரிங் பாயிண்டா ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபர்தரா குவார்டர் ஆன் குவார்டர் கால்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எய்தர் அந்த இப்போ கிரீன் லைன் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உங்களுக்கு அரௌண்ட் வந்து $45 ஸ்டார்ட் ஆகுதா இருக்கும். அதான், அதாவது இது ப்ரொபோஷனலாக இருக்குல்ல, நீங்கள் ஏற்றிருக்கீங்களே, அப்போ ப்ரொபோஷனலாக க்ரூட் குறைஞ்சப்ப குறையல. ஆக்சுவலாக எவ்வளவு இருந்திருக்கணும் அப்படின்னா, பெட்ரோல் இப்போ வந்து $75 தான்டா இருந்திருக்கணும். $70 தான் இருந்திருக்கணும் பிஃபோர் திஸ் வார் ஸ்டார்டட். அந்த பிரைஸ் பெஞ்ச் மார்க்கா வச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் இன்க்ளூடிங் என்ன சொல்றது, டாக்ஸஸ், அந்த மாதிரியான எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாம் ரேப் பண்ணியுமே பெட்ரோல் பிரைசஸ் இந்த பிரைஸ்க்குள்ள தான் வந்திருக்கணும் அப்படின்றது தான் அனாலிசிஸ். ஏன்னா நம்ம எடுத்திருக்க பெஞ்ச் மார்க் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் பண்ண பிரைஸோட பெஞ்ச் மார்க் எடுத்து அதோட கிராஃப் எப்படி போகுதுன்னு பார்த்தனால, ஸோ ஆப்வியஸா வந்து இதுல வந்து கவர்மெண்ட் வந்து they have made profit out of people, making people pay for எக்ஸ்ட்ரா what we have been extra pay பண்ற குறைஞ்சது இது பண்ணாம அது எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு இது எவ்வளோ எக்ஸ்ட்ரா நம்ம தலையில் நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னா 11 lakh crore வந்து நம்ம ஓவர் பே பண்ணியிருக்கோம் பெட்ரோலுக்கு. டிஸ்கவுண்டட் இதில் நம்மளுக்கு க்ரூட் ஆயில் கிடச்சிருந்தாலும் இந்த டைமில் சர்ப்ரைசிங்கான இது என்னென்னா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பண்ண ப்ராஃபிட் வந்து 1,35,000 கோடி ப்ராஃபிட். நம்ம இந்த கிராஃபை பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்கும், 18,000 கோடி லாஸ் ஆயிடுச்சு, 2,000 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்ட்டு. பட் இவன் நம்ம பெட்ரோல் ப்ரைஸை ஃப்ளாட்டாக வச்சு இங்கே விட்டதெல்லாம் பிடிச்சா பார்த்தியா, க்ரூட் ஆயில் டிஸ்கவுண்ட் ரேட்டில் வாங்கி அதோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 1.35 lakh crore ஃபினான்ஷியல் 23 எஸ். ஆமா, இதுக்கு நடுவுல வந்து நம்ம நிறைய இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு நம்ம வந்து ரிஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஃப் வந்து நாங்க போடல. பட் ஆனா வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி நம்பர் ஃபிகரேட்டிவா பேசணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ₹60 per லிட்டர் இல்லை $60 per லிட்டர் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து, அதே வந்து $80 to $90 வந்தோ இல்லை $80 to $90 per லிட்டர் ரீஃபைண்ட் ஆயிலா எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 100. ஸோ நம்ம ப்ரொக்யூர் பண்ண ப்ரைஸுக்கும் ரீட்டைல் ப்ரைஸுக்கும் ரொம்ப தூரம். அதுக்கு நடுவில் வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண விடாமல் அதே லைனில் வச்சனால டைரெக்டாக யாருக்கு ப்ராஃபிட் அதிகமாச்சுன்னா அண்ணே வந்துட்டல அப்படின்ற மாதிரி ஆயில் கார்பரேஷன்ஸுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளவோ நடந்தது போக தான் இந்த போஸ்ட் ஆக்சுவலாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு ட்விட்டரில்.
இந்தியா வந்து ப்ரைஸே ஏற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு இல்ல, என்ன ஏன்னா பிரைஸ் இறக்கலடா நம்ம. ஆமாம், லைக் அதுதான் அந்த க்ரூட் ஆயில் வந்து இறங்குனப்ப நம்ம வந்து 3.2 lakh crore அதிகமாக பே பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு வந்த டேக்ஸ் வந்து பெருசாக எதுவும் அடி வாங்கலை. இவங்களோட ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட நெட் ப்ராஃபிட் வந்து இது நம்மளுக்கு சேவிங்ஸாக கிடைச்சது வந்து லிட்ரலி ஜீரோ, ஒன்றுமே கிடைக்கல. ஆக்சுவலா வந்து அந்த அந்த பெஞ்ச் மார்க் இண்டிசஸ் ஃபாலோ பண்ணியிருந்தா இந்த 1 லட்சம் கோடியில பல அமௌண்ட் நமக்கு வந்திருக்க வேண்டியது. நம்மளோட எக்கனாமிக்கல் டிமாண்ட் இருக்குல்ல, நம்மளோட இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்றதுதான் மேட்ரு. ஸோ இது வந்து எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா பிரைஸோட எஸ்பெஷலி பெட்ரோலியம் பிரைஸ் வந்து அக்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இம்பாக்ட் நல்லாவே தெரியும். உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இந்த 11,000 லட்சம் கோடி இருக்குல்ல நம்ம ஓவர் பே பண்ணது, அவங்க அது வந்து ப்ராஃபிட்டா அங்க போயிருக்கு. 1 லட்சம் கோடி அங்க போயிருக்குன்னா மீதி இருக்கிறதுலாம் வந்து டாக்ஸா கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்ற மாதிரி தான் கணக்குல வருது ஆல்மோஸ்ட். கரெக்ட். ஸோ ஆமாம். ஆமா. ஸோ இதை வந்து அதான் 6 to 8 லட்சம் கோடி இதுலயே வந்து அவங்க எடுத்திருக்காங்க. இதுல இதுல இது ஆனா இது வந்து இந்த 6 to 8 லட்சம் கோடி எக்கனாமிக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்னா நமக்கு இன்ஃபிளேஷன் இது இவ்வளவு இருந்திருக்குமான்றது தெரியல. ப்ரைஸஸ் நம்ம கம்மியாக இருந்திருக்கும், நிறையா விஷயங்கள் கம்மியாக இருக்கும். கன்சம்ஷன் வந்து கன்ஃபார்மா அதிகமாயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த 6 to 8 லட்சம் கோடி அப்படியே வந்து பேக் டு எக்கனாமி வந்துருந்துச்சு அப்படின்னா இமேஜின் த கன்சம்ஷன் பொட்டன்ஷியல் இட் ஹேட் அப்படின்றது இருக்குல்ல, அது ஆமாம். இன்னும் எவ்வளவு பிசினஸை வளர்த்துருக்கும், எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே அதுல இருக்கு. அதுவும் எத்தனை ஸோ 14 quartersா யோசிச்சு பாரு. ஆமா, அதுவும் 14 குவார்டர்ஸா வந்து டு கவர்மெண்ட் மேக் ப்ராஃபிட் வி ஆக்சுவலி பேட் டோல் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போமா? ஆமாம், உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபார்மேட் ஆமா. பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நாங்கள் பண்ணுறோம். டேட்டா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த அனைத்து டேட்டாக்களுக்கும் நாங்கள் பொறுப்பில்ல. நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் ஆன்சர் அண்ணன் கிளார்ட்ட கேட்குறேங்க அப்படின்ட்டு. அண்ணன் கிளாரிட்ட தான் கேட்கணும். ஸோ அடுத்து ஒரு நல்ல ஒரு காணொளியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பை பை. நன்றி, வணக்கம்.